தொடர்ந்து இன்றைய டாப் செய்திகளை பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 21ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை நாளில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டையிலும் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் 21ஆம் தேதி காலைக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையை ஒட்டி புத்தாடை வாங்க கடை வீதிகளில் மக்கள் குவிந்தனர். குழந்தைகளுடன் சென்று புத்தாடைகள் வாங்கிச் சென்றனர். சென்னையிலிருந்து தீபாவளி கொண்டாட லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற நிலையில் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்துள்ளது. கிண்டியிலிருந்து தாம்பரத்திற்கு செல்ல வழக்கமாக 45 நிமிடம் ஆகும் நிலையில் தற்போது 20 நிமிடத்தில் சென்றுவிட முடிகிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் 12,000 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. கூட்ட நெரிசலை குறைக்க கூடுதல் டிக்கெட் கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் 26 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றி கின்னஸ் சாதனை. விளக்கொளியில் ஜொலித்தது சரையு நதிக்கரை. அயோத்தி மகாதீப உற்சவத்தில் நடந்த பிரம்மாண்ட ட்ரோன் ஷோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பஞ்சாபின் அட்டாரி எல்லையில் இந்திய ராணுவ வீரர்கள் பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடினர். காஷ்மீரில் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள கம்பி வேலியில் தீபம் ஏற்றி வைத்தும் பட்டாசுகளை வெடித்தும் ராணுவ வீரர்கள் தீபாவளியை கொண்டாடினர். மும்பையில் வான வேடிக்கைகளுடன் தீபாவளி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தீபாவளியை ஒட்டி தலைநகர் டெல்லியில் இருந்து சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் படையெடுத்துச் சென்றனர். காசிப்பூரில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து சென்றன. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் நாட்டு வெடி வெடித்து 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வீட்டில் வைத்து நாட்டு வெடிகளை விற்பனை செய்த போது வெடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சுண்டக்கம்பாளையத்தில் இருந்து நம்பியூர் செல்லும் சாலையில் உள்ள தரைமட்ட பாலத்தை வெள்ள நீர் மூழ்கடித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கேரள மாநிலம் குமுளி மலைப்பாதையில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் குமுளி சாலையின் 3வது வளைவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் தங்கம் விலை மேலும் உயரும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு பலவீனமே விலை உயர்வுக்கு காரணம் எனவும் ICICI குளோபல் மார்க்கெட்ஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் வசிக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸின் இல்லத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் வந்த நிலையில் போலீசார் மோப்ப நாய் உதவியுடன் சோதனை நடத்தினர்.
சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு மர்ம நபர் ஒருவர் ராமதாஸ் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்தார். இதையடுத்து சுமார் 1.5 மணி நேரம் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தியதில் புரளி என தெரிய வந்தது. மேலும் சென்னையில் உள்ள பாமக தலைவர் அன்புமணி இல்லத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து காவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமார் மீது 3 பிரிவுகளின் கீழ் அண்ணா சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூர் பிரச்சார வழக்கு தொடர்பாக கடந்த 2 நாட்களாக விசாரணை நடத்தி வந்த சிபிஐ அதிகாரிகள் தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் சென்றனர். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் கடந்த வெள்ளிக்கிழமை கரூர் வந்த நிலையில் அவர்களிடம் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் புதன்கிழமை மீண்டும் விசாரணையை தொடங்குவார்கள் என்று கூறப்படுகிறது. சர்ச்சை பேச்சு தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 2 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய சீமான், எல்லாவற்றிற்கும் நீதிமன்றம் சென்றால் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் பல்லாங்குழி விளையாடவா என கூறியதாக சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சார்ல்ஸ் அலெக்சாண்டர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி திருமங்கலம் போலீசார் சீமான் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இரு குழுக்கள் அல்லது பிரிவினரிடையே பகைமையை உருவாக்குதல் மற்றும் பொது தீமைக்கு வழிவகுக்கும் அறிக்கை ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் அருகே குச்சிப்பாளையம் கிராமத்தில் கைது செய்ய சென்ற காவலரை ஸ்க்ரூ டிரைவரால் கழுத்தில் குத்திவிட்டு வாக்கி டாக்கியை பறித்து சென்ற மணல் கடத்தல் குற்றவாளிகள் 2வரை போலீசார் தேடி வருகின்றனர். இதில் நிலை குலைந்த காவலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் அருகே குச்சிப்பாளையம் கிராமத்தில் கைது செய்ய சென்ற காவலரை பீகார் தேர்தல் பிரச்சாரத்தை வரும் 24ஆம் தேதி பிரதமர் மோடி தொடங்குகிறார். இம்மாத இறுதிக்குள் 4 தேர்தல் பேரணிகளை நடத்த பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பந்திப்போராவில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவமனைக்குள் பசுமாடு ஒன்று நுழைந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாடுகள் கண்காணிப்பின்றி சுற்றித் திரிவதாகவும் சம்பவத்தன்று மருத்துவர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் எமர்ஜென்சி வார்டில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் இது பற்றி வீடியோ பதிவு செய்த இளைஞர் மீது சமூக பிரச்சனைகள் உருவாக்க முயன்றதாக வழக்கு பதிவு செய்ததாக தெரிய வருகிறது. உலகின் மிக மோசமான காற்று தரமுள்ள நகரங்களின் பட்டியலில் பாகிஸ்தானின் லாகூர் முதலிடம் பிடித்துள்ளது. காற்று தர குறியீடு 350க்கும் மேல் பதிவாகி அதிக ஆபத்தான நிலையை எட்டியுள்ளது. போர் நிறுத்தத்தை மீறி காசாவின் ராஃபா பகுதியில் ஹமாஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முக்கிய நிபந்தனையை முன்வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிழக்கு யுக்ரைனில் உள்ள டொனெட்ஸ்கின் பகுதியை ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர புட்டின் நிர்பந்திப்பதாக அமெரிக்க தரப்பில் கூறப்படுகிறது. அமைதியை ஏற்படுத்த வார்த்தைகளால் புட்டினை நிறுத்த முடியாது என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, G20, G7, ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பெர்த்தில் நடைபெற்ற முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வீழ்த்தியது. மழை காரணமாக போட்டி 26 ஓவர்களாக குறைக்கப்பட்ட நிலையில் DLS விதிகளின்படி 131 ரன்கள் இலக்கை 21.1 ஓவரில் ஆஸ்திரேலிய அணி எட்டி வெற்றி பெற்றது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி போராடி தோல்வியடைந்தது. 289 ரன்கள் என்ற இலக்கை எட்ட முடியாமல் 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது.